வெல்கம் டு ஜெய் ஸ்ரீராம். இந்த வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு எப்படி ஈஸியாக வேக வைக்கலாம் பார்க்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததும் நல்லா வள்ளிக்கிழங்கு அப்படியே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா ரெடி ஆகிடுங்க. எடுத்து வச்சாச்சுங்க. குக்கர் மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சுவையான சக்கரவள்ளி கிழங்கு ரெடி ஆகிடுச்சுங்க. வேகட்டும் பார்ப்போம். 10 நிமிஷம் வேக வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மேலே அந்த தண்ணியெலாம் ஆவி தண்ணியெலாம் விழாமல் ரொம்ப க்ளீனாக சாஃப்டாக நல்லா வெந்திருக்குங்க. அப்படியே தண்ணி போட்டு வேக வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் ஏறி கொலன்னு ஆகிடுங்க. அதே இது மாதிரி செஞ்சிங்கன்னா ஒரு பொட்டு தண்ணி கூட ஏறாதுங்க. கிழங்கும் நல்லா சூப்பராக ஸ்வீட்டாக நல்லா இருக்குங்க. தேங்க்யூ.